لصاحبك يوم الأمة ينزل والإمام يقول ولد الأرض أنما صور الأنبياء أنما صلى الله عليه وسلم قيلا أبو هريرة رضي الله عنه நான் இவரில் அல்லாஹ் சமயம் உங்களுக்கு பக்கத்திலும் சவனை பார்த்து வாய் பொதுவாயாக என்று சொன்னாலும் அல்லாஹுடைய ஆகவே அல்லாஹுடைய சங்கத்தை மிக கவனமாக கேட்டு அது பலனை எடுத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் உண்மையும் வறுமையும் அல்லாஹ் கூறுவாராக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. جعل الصلاة لا حول ولا قوة. جعل الصلاة لا حول ولا قوة إلا بالله. جعل الفلاح لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. عن مرداس الأسلم رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم اذهب الصالحون الأول فالأول وتبقى حثالة كحثالة الشعير أو التمر لا يباليهم الله بالا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும்
அல்லாஹுவை அஞ்சு பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹின் நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டில் முஹர்ரம் மாதத்தில் 4வது ஜும்மாவில் இருக்குகின்றோம். பல அமல்களை செய்திருப்போம், நோன்புகளை பிடித்திருப்போம், நல்ல நியத்துகளை வைத்திருப்போம். அடுத்த ஆண்டு வருவதற்கு முன்னால் இந்த அமல்கள் செய்ய வேண்டும், இப்படி முன்னேற வேண்டும் எல்லாம் நியத்து வைத்திருப்போம். உலமாக்கள் இந்த தொடரில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வாரத்துக்கு உண்டான அமல்களுடைய லிஸ்ட்டில் மிக முக்கியமான ஒரு அமல் எழுதுகிறாங்க. முக்கியமான ஒரு அமல். அந்த அமல் எப்படிப்பட்ட அமல் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில நேரத்தில் உங்களோட நோன்பு கூட பாரமாக இருக்காது, ஹஜ்ஜு கூட பாரமாக இருக்காது, நீங்கள் கொடுத்த சதக்கா கூட பாரமாக இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த அமலை எப்போ அந்த அமல்களோட சேருதோ அப்போ அது மீசானுடைய தராசை கனமுள்ளதாக மாற்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸும் இருக்குது. இந்த அமல் எப்படிப்பட்ட அமல் என்றால், பகலெல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்கி இருக்கிறார். எவ்வளோ பெரிய அமல்! சுபஹானல்லாஹ். பகலெல்லாம் நோன்பு நோட்டிருக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். எவ்வளோ பெரிய அமலாக இருக்கும்! சுபஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பகலெல்லாம் நோன்பு நோட்டவருடைய நன்மையையும் அடைந்து விடுவார், அந்த அந்தஸ்தையும் அடைவார். அப்படிப்பட்ட ஒரு அமல் இருக்குது. அது என்ன அமல் தெரியுமா? நாங்கள் தானே சொல்லுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த சுன்னாக்கள் இருக்குது. அந்த உயர்ந்த சுன்னாக்கள்லே மிக உயர்ந்த சுன்னா ஒன்று இருக்குது தெரியுமா? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குழந்தையிலிருந்து அது வந்துச்சு. குழந்தை பருவத்திலிருந்து அந்த சுன்னா வந்துச்சு. அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் நல்ல மகத்தான பண்பில் இருக்கிறீங்க. நல்ல பண்பு, நல்ல குணம், நல்ல குணம் இருக்குதே, இந்த குணத்தை தான் எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். இந்த குணத்தை அல்லாஹ், இந்த நல்ல பண்பு அல்லாஹ் மீசானுடைய தராசுல போடுவான். மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான், இந்த ரிவாயத்துல ஃபி மீசான் யௌமல் கியாமா மின் ஹுஸ்னில் குல்க். அல்லாஹு தாலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில மீசானுடைய தராச கனமுள்ளதாக மாற்றிவிடும். இன்னல் மூமின் லா யுத்ரிகு பி ஹுஸ்னி குல்கிஹி தரஜத ஸாயிமில் காயிம். ஒரு மூமின் அவருடைய நல்ல பண்பால், நல்ல குணத்தால் உயர்ந்த ஒரு நோம்பாளியுடைய அந்தஸ்தை அடைஞ்சு விடுவார். இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒருவருடைய அந்தஸ்தை அடைந்து விடுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். நல்ல குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்தது எப்படி தெரியுமா? நல்லா நடந்தால் நல்லா நடப்போம், அது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு மேலால் தனக்கு தீமை செஞ்சவங்களோடையும் நல்லா நடந்தாங்க. தீமை செஞ்சிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காபா உள்ளுக்கு தொழுகிறதுக்கு ஆசை. 40வது வயசில் நபித்துவம் கிடைச்சதுக்கு போகிறோம். காபாவுடைய சாவி இருந்துச்சு உஸ்மான் இப்னு தல்ஹா கிட்ட. அவர்கிட்ட போய்ட்டு நபியவங்க கேட்டாங்க, ரிவாயத்தில் வருது, கேட்டாங்க, கொஞ்சம் தந்தா உள்ளுக்கு காபா உள்ளுக்கு தொழுந்துட்டு வருவார். அவர் என்னத்தையும் சொன்னார், நினைச்சும் பார்க்கவான இந்த சாவி உங்களோட கையில் கிடைக்காது. நபியவங்க பல தடவை கேட்டாங்க, ஆனால் கிடைக்கல. நபியோட ஆட்சி இல்லை. பல காலம் போனதுக்கு போகிறோம், மக்காவுடைய வெற்றி கிடைக்குது. உஸ்மான் இப்னு தல்ஹா, உஸ்மான் இப்னு அஃபான் அல்ல, நபியுடைய மருமகன், அது அல்ல, உஸ்மான் இப்னு தல்ஹான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பயந்து நடுங்குறார். அவருடைய கையில் தான் சாவி இருக்குது. அவர் தான் அந்த காபாக்கு பொறுப்பு. அஸ்ஸிகாயா வல் ஹிஜாபான்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜாஜிகளுக்கு நீர் புகட்டது, அந்த காபாவுடைய ஹிதுமத்தை செய்யக்கூடியவங்க. இப்போ இவர் நடுங்குறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கால வந்திருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கன்னு கேட்ட நேரத்தில் பயந்து கொண்டு வரார். என்ன சார் நடக்குமோ தெரியாது, என்ன சாவி கேட்டு கொடுக்கல. சாவி கொஞ்சம் தரையலுமா? நபியவங்க அந்த சாவி அவர் கொடுத்தார். இப்போ காபா உள்ளுக்கு தொழுந்துட்டு நபியவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நிற்கிறாங்க, அலி ரலியல்லாஹு நிற்கிறாங்க. 2 பேரும் வாலிபர்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் சாவி எங்கட கையில் தாங்க, இஜ்மா இல்லைனா எங்களுக்கு தாங்க யா ரசூலல்லாஹ், நாங்கள் இந்த சாவியை வச்சுக்கொள்வோம். உஸ்மான் இப்னு தல்ஹாவும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்மான் இங்கே வாங்க என்று கூப்பிட்டு ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. நபியோட ஒவ்வொரு வார்த்தையும் ஜவாமில் கலீம்.
சின்ன வார்த்தையாக இருந்தாலும் ஆழமான கருத்தும் சில நேரத்தில் துவாவும் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை உலமாக்கள்கிட்ட கேளுங்க, ஹாக்க மிஃப்தாஹக ஹாலிதத்தன் முஹல்லதா, இதுதான் வார்த்தை. இன்னொரு ரிவாயத்தில் வருது ஹுத்ஹா ஹுத்ஹு மிஃப்தாஹக ஹாலிதத்தன் தாலிதா, ஒரு ஹாலிதத்தன் முஹல்லதா ஹாலிதத்தன் தாலிதா. சின்ன வார்த்தை உலமாக்கள்கிட்ட கேளுங்க. என்னதுமா சொன்னாங்க, உஸ்மான் இந்த சாவியை நீங்க நிரந்தரமா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுல 3 துவாவை நபி அவங்க சொல்லிட்டாங்க. இவருக்கு சொல்லாம இவருக்கு எத்தனை துவா செஞ்சிட்டாங்க? 3 துவா செஞ்சாங்க. உஸ்மான் இந்த சாவியை நீங்க நிரந்தரமாக வச்சுக்கோங்கண்டா என்ன கருத்து தெரியுமா? உலமாக்கள் எழுதுறாங்க, ஹதீஸ்ல முஹத்திஸூன்கள் எழுதுறாங்க, உஸ்மான் இந்த சாவியை நிரந்தரமாக வச்சுக்கோங்கன்றதுல ஒரு துவா இருக்குது. உஸ்மான் உங்களோட சந்ததிகள் கியாமத் நாளுகிற காட்டி வருவாங்க. இன்றைக்கு சந்ததி இல்லாத பிரச்சனை, புள்ள இல்லைன்ற பிரச்சனை. உங்களுக்கு சந்ததி வருவாங்க கியாமத் நாள் வர காட்டி. 1வது ஹாலிதத்தன் முஹல்லதா. 2வது சொன்னாங்க, உஸ்மான் இந்த சாவியை நீங்க வச்சுக்கோங்க நிரந்தரமா என்று சொல்றதுல உங்களோட சந்ததிகள் எல்லாம் மூமின்களாக இருப்பாங்க. துவா கேட்காம துவா கேட்டிக்கிறாங்க. விளங்கதான் சொல்றேன், சின்ன வார்த்தையில துவாவும் இருக்குது. அதுல இந்த சாவியை நீங்க வச்சுக்கோங்க நிரந்தரமா என்று சொல்றதுல இன்னொரு துவா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் இந்த சாவியை கியாமத் நாள் வர காட்டி நீங்க தான் உங்களோட குடும்பம் தான் வச்சுக்கொள்ளும். அந்த பரம்பரை அப்படியே முஸ்லீம் ஆகினாங்க, மூமின்களாக ஆகினா. இதுவரைக்கும் இலல் ஆன் இதுவரைக்கும் அந்த சாவி அந்த குடும்பத்திட கையில தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்க, ஒருவர் எதிர்ப்பாக இருந்த ஒருவருடன் அவருக்கு துவா செஞ்சு அந்த சாவியை கையில கொடுத்தாங்க. இதுதான் எங்கள்கிட்ட வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. யாரெல்லாம் ஒட்டி கொண்டாங்களோ, நபி கிட்ட வந்தாங்களோ, யாரும் பிரிஞ்சு போக விரும்பல. நபி அவங்கள பார்க்காம கூட இருக்க மாட்டாங்க. சாதாரணமா ஒரு உயிரில்லாத ஒரு மரக்கட்டை அதுல ஹுத்பா செஞ்சாங்க. ஒரு சஹாபி சொன்னார், நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு நல்ல மிம்பர் செய்ய தெரியும், அழகான ஒரு மிம்பர் அமைச்சு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பர்ல ஏறி ஹுத்பா செய்கிறாங்க. சஃப்ல ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்குது. சஃப்ல குழந்தை அழுற சத்தம். சியா அஸ்ஸபிஹ் நஹ்னு சமிஅனா சியா அஸ்ஸபிஹ். இன்னொரு கருத்து வருது, இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, சமிஅனா சௌத்தல் இஷார் வைதல் இஷார். இஷார் என்றால் ஒட்டகம் ஒரு அழுற சத்தம் கேட்குது. நாங்கள்லாம் தேடினோம், நபியவங்க மிம்பர்லேருந்து இறங்கிட்டாங்க. இறங்கி போயிட்டு அந்த ஈச்சப்பற ஜிஸ் இன் நஹ்லா, இதுக்கு சொல்லுவாங்க ஜிஸ் இன் நஹ்லா, ஈச்சப்பற பல மரக்கட்டை இருக்குதே, அந்த மரத்தை கெட்டி அணைச்சி அலாதன்னு சொல்ல போல அதை அப்படியே அழுகி நிப்பாட்டுச்சு. அந்த மரத்துக்கு கூட நபியை விட்டு பிரியறதுக்கு விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லௌலம் அஹ்தலின்ஹு லஹன்ன இலா யௌமில் கியாமா. நான் இதை கெட்டி அணைக்கல்லாட்டி இது கியாமத் நாள் வர காட்டி அழுந்து கொண்டே இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் சொல்ல, ஏன்னா மிம்பரோட இதை சேர்த்துக்கோங்க. இப்போ மதீனாக்கு போனாலும் பார்க்கலாம், அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை நஷீபாக்குவானாக. மிம்பருக்கு போனாலும் பார்க்கலாம், அந்த மிம்பரில் நபி அவங்க சொன்னால் இதையும் என் மிம்பரோட சேர்த்துக்கோங்கன்னு அடி பாகத்தில் அந்த மரக்கட்டையை வச்சிருக்குது. கியாமத் நாள் வர காட்டி மதி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்ல வாரம்டா, நல்ல குணம் முக்கியம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இதுதான் என் தலைப்பு. எங்கிருந்து எங்களோட குணத்தை ஆரம்பிக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சாங்க, மனைவிமார்கள் இருந்து ஆரம்பிச்சாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வான ஹைருக்கும் லி அஹ்லி. உங்கள ஆக சிறந்தவர் தன் குடும்பத்துக்கு சிறந்தவர், நான் என் மனைவிக்கு என் குடும்பத்துக்கு சிறந்தவர்னு சொன்னாங்க. இந்த பட்டம் எடுக்கலும்டா பெரிய பாக்கியம். உங்களோட மனைவி உங்களை பார்த்து எனக்கு இதை விட கணவர் ஒன்று கிடைக்காது என்று சொன்னால் நீங்கள் நல்ல குணத்தில் இருக்கிறீங்க, அதுதான் அர்த்தம். நல்ல குணத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த பட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள பார்க்கணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அத்தாக்கும் மன் தர்லவுன தீனஹு வ குலுகஹு. குலுக்க சேர்த்துக்கொண்டாங்க. உங்களில் ஒரு மாப்பிள்ளை வாராரு, அவர்கிட்ட நல்ல குணம் இருக்குதுண்டா அவரை திருமணம் முடிச்சு வைங்க, ஃபஸவ்விஜு, இல்லாட்டி ஃபித்னா தான் உண்டாகும்னு சொன்னாங்க. நல்ல குணம் மிக முக்கியம். ஒருவருடைய குணத்தை எங்கிருந்து அறிஞ்சு கொள்ளலாம்? 2 பேர்ட்ட கேட்க சொல்லுவாங்க ஹதீஸ். இவர் நல்ல வரான்னு கேட்கறது 2 பேர்ட்ட கேட்கணும். 1வது இவரோட பிரயாணம் செஞ்சிருப்பாரு, ஒரு 3 நாள் 4 நாள் பிரயாணம், அவர்கிட்ட கேளுங்க இவரோட குணத்தை பற்றி. 2வது குணத்தை அறியணும் என்றா மனைவி கிட்ட கேளுங்க. இன்னொரு ரிவாயத்தில் நண்பர்கிட்ட கேளுங்கன்னு வந்தீங்க. மனைவி கிட்ட கேளுங்க, மனைவி சொல்வா இவர் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்.
ஒரு கணவன்ட நல்ல குணத்தால அந்த குடும்பமே சீராக செழிப்பாக சந்தோஷம் நிறைஞ்சதாக மகிழ்ச்சிகரமான குடும்பமாக மாறும். குழந்தைகள் கூட என் வாப்பா உம்மோட வாழ்க்கையை பார்த்து அந்த பிள்ளைகள் கூட ஒரு சாலிஹான தக்வா உள்ள குழந்தைகளாக மாறுவாங்க. இது முக்கியமான விடயம். அப்போ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தில் நல்ல குணத்தோடு நடந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்கள் சந்தேகம் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, நாங்கள் பயான் செய்கிறெல்லாம் கேட்டிக்கிறோம் நபி, அவங்க எங்களோட பிரயாணம் செஞ்சுக்கிறாங்க, எங்களோட பயான் செய்கிறாங்க, எங்களுக்கு நசிய செய்கிறாங்க, தொழுவிக்கிறாங்க, வீட்டில் எப்படி குணம் இருக்கும், வீட்டில் நபியோட குணம் எப்படி இருக்கும் என்று கேட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி. மிஹ்னான்ற என்ன தெரியுமா? நாங்கள் எந்த வேலையில் ஈடுபடுவோமோ அந்த வேலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுவாங்க. நான் சமைச்சு கொண்டிருப்பேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட வந்து சமைப்பாங்க. இன்றைக்கி எத்தனை ஆண்கள் இருப்பாங்க அப்படி? மனைவி பாவம், அவள் சோமில்லாமல் இருக்கிறா, கொஞ்சம் மாடையை கொஞ்சம் கழுவி கொடுப்போம், கொஞ்சம் வீட்டில் சமைச்சு கொடுப்போம், கொஞ்சம் ஹெல்ப்பாக இருப்போம். எத்தனை பேர் செஞ்சு பாருங்கள். திருமணம் முடித்தவங்களும் இருப்போம், திருமணம் முடிக்க இருக்கிற வாலிபர்களும் இருப்போம். இந்த மஜ்மால திருமணம் முடித்தவங்களும் யோசிக்கணும், நான் இப்படி நடக்கிறேன். நான் திருமணம் முடிக்க இருக்கிற வாலிபர்கள் யோசிக்கணும். இங்கே எல்லாம் ஆண்கள் தான் இருக்கிறோம். மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு, நல்ல சந்தோஷமானதாக மகிழ்ச்சிகரமாக மாறுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை விட வேறு எதுவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விடவும் உலகத்தில் யார் சரி ஒரு சிறந்தவங்க இருப்பாங்களா? நபியோங்க போகாமல் சொர்க்கத்துக்கு யாருக்கும் போகிறது ஹராம். நபியோங்க போகாமல் யாருக்கும் போயிடலாம். ஆனால் எப்படி நடந்து கொள்வாங்க தெரியுமா? ஒரு நபியாக வரமாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கணவராக வருவாங்க. கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி வகான யஹ்திமு நஃப்ஸ, தண்ட ஹிதுமத்தை தானே செஞ்சு கொள்வாங்க. யஹ்லிபு ஷாத்தா, ஆட்டுடைய பாலை அவங்க கறந்து கொள்வாங்க. வயக்ஸிஃபு நஅலா, தன்னுடைய பாதணிகளை அவங்களே சரி செஞ்சு கொள்வாங்க. எவ்வளோ ஹதீஸ் வந்திருக்கு தெரியுமா? இன்னொரு ரிவாயத் நல்லா கேட்டுக்கோ. வீட்டில் தண்ணி இல்லை, வீட்டில் தண்ணி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்தில் வருது, தண்ணி எடுக்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ரிவாயத் எப்படி இருந்திப்பாங்க? சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, ஏண்ட மனைவி என்னையால் அவளுக்கு ஒரு லேசாகுதா அல்லது கஷ்டமாகுதா என்றதை கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் என்று சொல்கிறாங்க. நல்ல முறையில் மனைவியோட நடந்துக்கோங்க. இது கீழால இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் நிறைய விடயங்களை எழுதுறாங்க. ஒரு கணவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், நபியோங்க எப்படி இருந்தாங்க என்றதில் மிக முக்கியமான சில விடயங்களை சொல்கிறாங்க. அதில் ஒன்றாவது விடயம், வீட்டுக்கு போகல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாங்க. தபஸ்ஸும் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை தெரியுமா? புன்முறுவல், சிரிக்கிறது, புன்முறுவல் பூக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சிரிக்கிறது. அந்த சிரிப்பு இன்றைக்கு எங்களை கணவன்மார்கள்ட்ட இல்லாமல் போச்சு. வீட்டுக்கு போனால் இவர் சும்மா அந்த பொஸ்மாயே தான் போவார். கடையில் நான் பாஸ், எனக்கு கீழே 4-5 பேர் வேலை செய்கிறாங்க, அதை மாதிரி தான் நீங்கள்லாம் இருக்கணும். ஒரு ஆசிரியராக போவார். பெரம்பெல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கேள்விப்பட்டோம், பெரம்பு மீக்கிதான், மனைவிக்கு அடிக்க பெரம்பு தொங்க வச்சுக்கிறாங்க. வீட்டில் பிள்ளைகளும் இல்லை. இது உண்மையாக நடக்கிற சம்பவங்களை சொல்கிறேன். நாங்கள் எப்படி போகணும் தெரியுமா? ஒரு அழகான ஒரு நல்ல கணவராக போகணும். தபஸ்ஸுமுக ஃபீ வஜி அஹீக சதகா. உங்களோட சகோதரனை பார்த்து கொஞ்சம் சிரிக்கிறதே சதகா. அப்போ மனைவியை பார்த்து சுபஹானல்லாஹ் அழகாக சிரிக்கணும். மனம் விட்டு பேசணும். இன்றைக்கி பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்குறோம் இல்லை. இன்றைக்கி பஜார் 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 என்று சொல்லி ஃபுல் டைம் எவ்வளோ மாத கணக்கு இருக்கிறார். மனைவி இருக்கிற போக்கில் அந்த மனைவி இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கொஞ்சம் பேட்டு உட்கார்ந்து அமைதியாக அவளுக்கு நேரம் கொடுத்து பேசக்கூடிய கணவன்மார்கள். சகோதரர், இதெல்லாம் மஸ்ஜிதில் பேச வேண்டிய விடயங்கள். சகோதரர், கவனம் செலுத்தணும். மனைவிக்கு நேரம் கொடுக்கணும். மனைவி ஆக்கி கொண்டு வந்திருக்கிறான்டா. இதெல்லாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க. நிறைய உலமாக்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. ஜஸாக்கல்லா ஹைர், நல்லா இருந்துச்சு, மாஷா அல்லாஹ், உங்களோட சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நீங்கள் அழகாக ஆயிக்கிறீங்க. சாதாரண டொல்பின் மீன் அது விளையாட்டு காட்டி கொண்டிருக்க போல் அதுக்கு ஒரு 2 மீனை போட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் கை தட்டினா இன்னொரு விளையாட்டுக்கு தயாராகுது. பார்த்துக்கிறீங்க தானே? பார்த்துக்கிறோமா இல்லையா? டொல்பின் மீன் அதுக்கு கொஞ்சம் கையை தட்டினா எல்லாரும் சேர்ந்து அதோ கரகோஷம் பண்ணி அதுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்ததோட அது இன்னொரு விளையாட்டுக்கு தயாராகுது என்றால் என்னோட மனைவியோடு எப்படி நடந்து கொள்ளணும், எவ்வளோ அன்பு காட்டணும், எவ்வளோ இரக்கமாக நடந்து கொள்ளணும். குறைபாடுகள் இருக்கும். சில நேரத்தில் மனைவிட்ட குறைபாடு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் சொன்னாங்க, இஸ்தௌஸு பின் நிசாஇ ஹைரா. உங்களோட பெண்களுக்கு நலவை கொண்டு வசிய செஞ்சு கொண்டே இருங்க.
இஸ்தௌசோ இந்த அலிஃபும் சீனும் தாவும் வந்தா தொடராக செய்கின்ற கருத்து தான். இஸ்தௌசோ பின் நிசாஇ கைரா ஃபஇன்னஹுன்ன குலிக்ன மின் தில்இன், அவங்கெல்லாம் வளைவால் படைக்கப்பட்டவங்க தான். சில நேரத்தில் புள்ளைய ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டா, ஊட துப்புரவா வச்சிருக்க மாட்டா, சில பலகீனங்கள் இருக்கும். பலகீனம் என்று அல்லாவே சொல்லிட்டான், பலகீனமானவங்க நிறைய விடயங்களை பலகீனம் இருக்கும். வார விருந்தாளியை கவனிக்க மாட்டா, கணவரை உபசரிக்க மாட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வளைவால் படைக்கப்பட்டிருக்கிறா. ஆனா குர்ஆனுடைய ஆயத், நீங்க ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, ஆனா அந்த வெறுக்கிற விஷயத்துல வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, நிறைய நலவுகளை வச்சிருப்பான். சில நேரத்தில் அவள்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடு, ஒரு பலகீனத்தை பார்த்து உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். இதனால் அவங்களோட பிள்ளைய தக்குவா உள்ள சாலிகான குழந்தையாக அல்லாஹ் உருவாக்கிடுவான். அந்த பொறுமைக்கு நீங்கள் அந்த பொறுமையாக இருந்தீங்களே, சில நேரத்தில் உங்களோட குடும்பத்துக்கு பெரிய பலாய் முசீபத் வரைஞ்சி, நீங்கள் மனைவி கிட்ட கொஞ்சம் சில விஷயங்களை அனுசரித்து அப்படி நடக்கிறீங்களே, அதனால் வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கதீரா, நிறைய நலவுகளை வச்சிருப்பான். பெரிய முசீபத், பெரிய நோய் வர இருந்துச்சு, அல்லாஹ் அவங்களை எல்லாத்தையும் அதிலேருந்து பாதுகாத்துருவான். சும்மா சாதாரண விஷயம் அல்ல. கணவன் மனைவி என்று நினைக்கவானவும் ஒரு லேசான விஷயம் என்று. முழு உலகத்துடைய திருத்தத்துக்கும் மிக முக்கியம் வீட்டில் இருந்து ஆரம்பம். கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சீராக இருக்கிற நேரத்தில் சுபஹானல்லாஹ், இதை விட பெரிய ஒரு வாழ்க்கை இருக்காது. அழகான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்துருவான். மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கும். இன்றைக்கு மன்னிப்பு இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்து சொல்லி காட்டுறாரு. நீ இப்படி ஒன்று செஞ்சா நினைவுதா, வானம் விட்டுடுங்க. அல்லாவே சொல்றான், நான் சில பட்டோலையை அழிச்சு மறைச்சிட்டேன், அடியானே நீ சொர்க்கத்துக்கு போட்டு அல்லாஹ் சொல்றான். நாங்க யாரு? ஒரு மனிதர் வந்தார், ஜா ரஜுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம் நஅஃபு அனில் காதிம், என்கிட்ட வேலை செய்கிற வேலைக்காரர் இருக்கிறாரே, கடையில எல்லாம் அப்படி பிழையே தான் செஞ்சு கொண்டிருக்கிறார், என்ன செய்யறேன்னு கேட்டான். ஹாதிமை பற்றி கேட்டதை உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க. ஒரு ஹாதிமுக்கு நபியும் இப்படி சொன்னாங்க, வேலை செய்கிறவர் நிறைய பிழை செய்கிறாரு, எவ்வளோ மன்னிப்பு கொடுக்கறது? நபியவங்க சொன்னாங்க, 3 தடவை கேட்டார். ஃபஸமத ஸலாஸன், 3 தடவை மௌனமாக பொறுமையாக இருக்காங்க. 3ஆவது தடவை நபியவங்க சொன்னாங்க, உன்னோட வேலைக்கார ஆள் ஒரு நாளைக்கு 70 தடவை தவறு செஞ்சாலும் நீ 70 தடவை மன்னிப்பு கொடு. குல்ல யௌமின் 70 மர்ரா. உலமாக்கள் சொல்றாங்க, வேலைக்கார ஆளுக்கே இப்படி இருந்தால் மனைவி லைஃப் பார்ட்னருக்கு. சகோதரர்களே, இரக்கமா அன்பா நடந்து கொள்ளும், மிக முக்கியம். விட்டு கொடுங்க, மன்னிங்க. மன்னிப்பு கேட்குற நேரத்தில் மன்னிப்பு கொடுங்க, பெரிய சிறப்பு சகோதரர்களே. இன்னைக்கு வீட்டில் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? பயந்து நடுங்குறாங்க, குழந்தைகள் நடுங்குறாங்க. ஒரு ஆலிம் சொல்றாரு என்ற, எப்படி எந்த அளவுக்கு என்றா பிள்ளைகள் ஆயத்து குர்சியும் ஓதிடுவாங்களாம். ஏண்டா வாப்பா வாழ்ந்தா என்ன சரி உண்டு, அடி தடிதான் குழும். இப்படி நடக்கிற ஆண்களே நல்லா கேட்டுக்கோங்க, இப்படி பயப்படுறாங்கண்டா ஏண்ட குணம் சரியில்லை, இதுதான் அர்த்தம். இப்படி நடக்கிறாங்கண்டா, இப்படி பயப்படுறாங்கண்டா, நான் வெளியெல்லாம் நல்லா இருக்கிறேன், வெளியே மாஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஜஸாக் அல்லாஹ் கைர் சொல்றாரு, நல்லா நடக்கிறாரு, அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லகத் அதாஃப பிஆலி முஹம்மதின் நிசாஉன் கஸீருன் யஷ்கூன அஸ்வாஜஹுன்ன, என் குடும்பத்தை தேடி உங்களோட மனைவிமார்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, என்னப்பா செய்றீங்கன்னு கேட்டாங்க மிம்பர்ல. சொன்னாங்க, உங்களை அடிக்கிற ஆண்கள், நல்லா கேட்டுக்கோங்க சொல்றேன், இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற பிழைகள். லைஸ உலாஇக பிகியாரிக்கும், நபியோட வாயால வந்த வார்த்தை. உங்களை அடிக்கிறவங்க சிறந்தவங்களாக இருக்கவே முடியாது என்று சொன்னாங்க. அடிக்கிறவங்க நினைச்சுக்கோங்க, உஸ்மான் அபு மஸ்ஊத் தன் அடிமைக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, மா ஃபஹிம்து சௌத்தன் மின் கல்ஃப், எனக்கு விலங்கல்ல சத்தம் பின்னால யாரு வாரேண்டு. யா அபா மஸ்ஊத், யா அபா மஸ்ஊத், 3 தடவை சத்தம் கேட்குது, என் பேரை சொல்லி கத்துறா யாரோ, நான் அடிச்சு கொண்டு இருக்கிறேன். பின்னுக்கு திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏலம் யா அபா மஸ்ஊத் அன்னல்லாஹ் அக்தரு அலைக மின்க அலைக அலா ஹாதல் குலாம், நீங்கள் இவரோட சக்தி பட்டிக்கிறீங்களே, கையோங்கிற நேரத்தில் நினைங்க, எனக்கு மேலால் என்ற ரப்பு என்னோட சக்தி பெற்றிருக்கிறான். இதுதான் ஒவ்வொரு கணவனும் நினைக்க வேண்டும் சகோதரர்களே, ஒவ்வொரு கணவனும் நினைக்க வேண்டிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்களா, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் யாரோட உங்களோட மனைவிமார்களை நல்ல இறக்கம்? இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் தான் ஐப்பாங்க, ஹதீஜான்னு சொல்லல, ஹதீஸ்ல வருது ஹதீஜா ரலியல்லாஹு இறக்கம் என்று.
ஆயிஷா, பெண்கள் உங்களோட இறக்கம், ஆண்கள் உங்களோட வாப்பாவோட இறக்கம்னு சொல்லுவாங்க. ஏன் எங்களுக்கு அன்பை காட்ட இயலாது, எங்களுக்கு இறக்கம் காட்ட இயலாது. கணவன்மார்களுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மிக முக்கியம் நல்ல குணம், அஹ்லாக். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, நிறைய உம்மத்துடைய உழைப்புகள் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கதையொன்று சொல்லுவான்னு கேட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, கதையொன்று சொல்லுவான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லுங்க ஆயிஷா, ஹதீஸ் உம்மு ஸராவுடைய கதையை நீ எடுத்து பாருங்க. புகாரில 3வது ஹதீஸ்ல கொண்டது ஹுஸ்னுல் முஆஷரால அந்த கதையை பூர்த்தியாக கேட்டாங்க. அந்த கதையும் ஒரு விதமான ஆச்சரியமான அரபியத்திலேயும் அது ஒரு மிக முக்கியமான ஒரு கதை. புகார் ரஹிமுல்லா பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, 11 பேர் பொம்பளைகள் ஒன்று சேர்ந்து மாப்பிள்ளமார்களை பற்றி பேசினாங்க யா ரசூலுல்லாஹ். அதில் ஒரு பொம்பளை சொல்றா, ஜௌஜி அல் அஷன்னக், ஏண்ட கணவர் அடக்குமுறையுடையவர், பேச விட மாட்டார். இன் அந்திக் உத்தல்லக், நான் பேசினா தலாக்கு கிடைச்சிடும். வைன் அஸ்குத் உஅல்லக், நான் மௌனமா இருந்தா அந்தரத்தில் விடுபட்ட ஒரு மனைவியை போல ஆயிடுவேன். எனக்கு பேச ஆசை, என் கணவனுக்கு நல்ல ஐடியாக்கள் கொடுக்க ஆசை, ஆனா என் கணவர் பேசாத வாய்ப்பத்தி கொண்டு. இன்னைக்கு எத்தனை கணவர் சொல்றாங்க, நீ இந்த விஷயத்துல பேச தேவையில்லை, நீ தலையிட தேவையில்லை, நீ ஏன தொழிலில் தலையிடுறாய், ஏண்ட விஷயத்துல தலையிடுறாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்கல. ஹுதைபியாவோட உடன்படிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்ராக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை காஃபிர்கள். சொன்னாங்க இல்ல போங்க, திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட தலைமுடிகளை சிரைச்சிக்கோங்க, அறுப்பு பிராணிகளை அறுத்துக்கோங்க, நீங்க உங்களுடைய இஹ்ராமை கலைஞ்சிட்டு வாங்க. சஹாபாக்கள் கேட்காத ஒரு கட்டம் இருக்குன்னா இந்த கட்டம் தான். கேட்கலண்டா மனசில் எவ்வளோ கஷ்டமா வந்து இந்த காபா வளம் வந்துட்டா உம்ரா செஞ்சிருமே யார சொல்ல என்ற ஒரு கவலையில் இருக்கிறாங்க. கூடாரத்துக்குள்ள வந்தா உம்மு சலமா ரதியல்லாஹு நிற்கிறாங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லா உங்களுக்கு ஒரு நான் மஷூரோன்னு சொல்லவா, ஒன்னாவது நீங்க செய்யுங்க யார சொல்லா, நீங்க தலைமுடிகளை சரிங்க, நீங்க ஆடாருங்க. நபியவங்க செஞ்சதோட சஹாபாக்களுக்கு தாங்கலாம் போச்சு. உடனே சஹாபாக்கள் தட முடிகளை சிரைச்சாங்க, தலைகள் வெட்டிப்பட்டு ரத்தம் வார அளவுக்கு. ஏன்னா நபியோங்கள் சொல்லி நாங்க செய்யலேன்னு கவலை. இந்த இடத்துல யார்கிட்ட பேச்சு எடுத்தாங்க, தண்ட மனைவி உம்மு சலமா கிட்ட மஷூரா கேட்டாங்க. எத்தனை பேர் மஷூரா கேட்பது? நல்ல மஷூராக்கள் தருவாங்க, நீங்க கேட்டு பாருங்க, நல்ல மஷூராக்கள் தருவாங்க. அதை நாங்க முடிவெடுப்போம். இன்னொரு பெண் சொன்ன கதையை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஒரு பெண் சொல்றா, ஜௌஜி கல் லைலி திஹாமா, ஏண்ட கணவர்ண்டா திஹாமாவுடைய இரவை போல. லா ஹர்ர வலா கர்ர வலா மகாஃபத வலா சஆமா, அவரோட பேச பயம் இல்லை, அவர் வாரதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன், என் கணவர் வாரதை நான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். அவர் இந்த மனைவி சொல்றேன், நபி அவங்க சொன்னாங்க இந்த கதையை கேட்டு இப்படித்தான் ஒரு கணவர் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆயிஷா நீங்க சொன்னீங்க இந்த மனைவியுடைய கதை இப்படித்தான் இருக்கணும், எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் மனைவிமார்கள். லா ஹர்ர வலா, அவர் சூடும் இல்லை, அவரோட பேசுறதுக்கு பயமும் இல்லை, வலா சஆமா, சோர்வு அடைய மாட்டோம், பேச பேச கணவனோட ஆசையா இருக்கும். எத்தனை கணவன்மார்கள் வாரத மனைவிமார்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு மனைவி சொன்ன விஷயம் கவலைக்குரிய விஷயம். இன் அக்கல லஃப வைன் ஷரிப இஷ்டஃப, சாப்பாடு கொண்டு அவர் வருவார் வீட்டுக்கு, நான் சாப்பாடு வைப்பேன், ஒரு நாளும் கேட்க மாட்டார் நீங்க திண்டீங்களான்னு கேட்க மாட்டார். ஒரு மனைவி கதையா சொல்றத ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க நபி கிட்ட. சாப்பாடு கொண்டு வந்து வச்சா இன் அக்கல லஃப, சுருட்டி அடிச்சுட்டுருவார். நீங்க திண்டீங்களா, பிள்ளைகள் திண்டாங்களா, வீட்டில் நான் போகிற நேரத்தில் இப்படியெல்லாம் தலைவர்த்தம் இருந்துச்சே, ஒரு நாளும் கேட்க மாட்டார். வைன் ஷரிப இஷ்டஃப, குடிச்சா மண்டியோட சேர்த்து குடிச்சுடுவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஏண்ட கணவர் எப்படி தெரியுமா, ஆயிஷா நீங்க குடிங்கன்னு தருவாங்க, எந்த இடத்துல நான் வாய் வச்சு குடிச்சோன்னு அந்த இடத்துல இருந்து வாய் வச்சு குடிப்பாங்க. மஸ்ஜிதில் தான் இதை சொல்லணும். நபியோங்களை விடவும் நாங்கள் தக்குவதாரி ஆயிட்டோமா? நபியோங்க ஆயிஷா நீங்க இந்த இடத்துல வாய் வச்சு குடிச்சிங்க, அந்த இடத்துல இருந்து வாய் வச்சு குடிப்பாங்க. நல்லா நினைவச்சுக்கோங்க. அஹ்மத் ரஹிமுல்லா தன்னுடைய மகனுக்கு வசிய செஞ்சாங்க, அன்பு காட்டுற விஷயத்துல கஞ்சத்தனம் படாது. இன்றைக்கு எங்கட ஆண்கள் எல்லாம் இல்ல அப்படியெல்லாம் ஏலா ஹசரத் இப்படியெல்லாம் செஞ்சா அவ தலைக்கு மேலே ஏறிடுவா. நபியோங்களை விடவுமா? நபியோங்க எவ்வளவு விதத்தை காட்டி தந்தாங்க. அப்ப அந்த மனைவி சொல்றா, குடிக்க கொடுத்தா மண்டியோட சேர்த்து குடிச்சிருவார், படுத்தா சுருண்டு படுத்துருவார், என்ன தேவைன்னு கேட்க மாட்டார். வலா யூலிஜுல் கஃபா அம்மா அஹித, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை தலைவர்த்தம் சொன்னீங்களே. குர்ஆன்ல ஒரு ஆயத்துக்கு நல்லா கேட்டுப்போம். இந்த ரெண்டு விஷயத்தோட முடிச்சிருவேன். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், இதுதான் மிக முக்கியமான விஷயம். நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்குறோம், வேண்ட மனைவி எனக்கு இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் ஈக்கணும் என்று.
அதை மாதிரி அவங்களுக்கும் உரிமைகள் இருக்குது. வலகுன்னெண்ட அர்த்தம் அலைகின்ற கடமை, வலகுன்னெண்ட உரிமை. அவங்களுக்கு உரிமை இருக்குது. என்ன உரிமை தெரியுமா? நாங்கள் சோம் இல்லாமல் போனால் எங்களையே கொண்டு போய் டாக்டர்கிட்ட கூட்டி போவாங்களா இல்லையா? மருந்த டைமுக்கு தருவாங்களா இல்லையா? எங்களையே கண்காணிப்பாங்களா இல்லையா? அவங்க சோம் இல்லாமல் போனால் அதை எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. என் கணவர் என்னைய டாக்டர்கிட்ட கூட்டி இவர் கோலடிப்பா, மாமா கொஞ்சம் கூட்டி கொண்டு போங்க, மச்சான் கொஞ்சம் இவரை கொஞ்சம் கூட்டி கொண்டு போங்க, அவள் சோம் இல்லாமல் இருக்கிறா. அவள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறா. 3 நாள் 4 நாள் சோம் இல்லாமல் என் கணவர் என்கிட்ட வருவார். என்னையோட கொஞ்ச நேரம் பேசி பாருங்கள், சோம் அப்படியே சோமாயிடும், நோய் அப்படியே சோமாயிடும். கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து உங்களுக்கு அல்லாஹ் சோப்படுத்துவான், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான் என்று பேசி பாருங்க. வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். எதிர்பார்த்து கொண்டிருப்பா, ஆனால் நாங்கள் அதை கொடுக்க தயாரில்லை. ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்போம், ஏண்ட மனைவி எல்லாம் இதெல்லாம் செய்யணும் என்று எதிர்பார்ப்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம் தான் சகோதரர் இவைகளில் கவனம் செலுத்த வேண்டும். எப்போ கவனம் செலுத்துவோமோ அப்போ அல்லாஹு தாலா அந்த நிலைமைகளை, குடும்பத்துடைய நிலைமைகளை சீராகும். குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை வரும். ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி அதை மறைத்து மற்றவங்கள்ட்ட சொல்லாமல், அதை பப்ளிக் பண்ணாமல், மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி காட்டாமல் நாங்கள் நடந்துட்டோம் என்றால் அது அப்படியே சீராக சரியாக அழகாக ஆகிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, நபி அவங்க இருக்கிறாங்க. அப்படியே விருந்தாளிகள் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு ஹாதிமா ஒரு சாப்பாடை இன்னொரு மனைவி கிட்டேருந்து கொண்டு வந்திருக்கிறான். ரிவாயத்தில் வருது சஃபியா ரலியல்லாஹு, இன்னொரு ரிவாயத்தில் அஃப்ஸா ரலியல்லாஹு வருது. சாப்பாடு இன்னொரு மனைவி அனுப்பியிருக்கிறா, சாப்பாடு தட்டு வந்திருக்குது. அப்படி தட்டி விட்டு உடச்சி போட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ விருந்தாளிகள் இருக்கிறாங்க, என்ன சொல்கிறது? நாங்களாம் அந்த எப்படி நடந்திருப்போம்? என்ன நடந்திருக்கும் வீட்டில்? அல்லாஹ் என்னத்தையுமா சொன்னாங்க? காரத்தும்முக்கும் காரத்தும்முக்கும், உங்களோட உம்மா கொஞ்சம் ரோசப்பட்டுட்டாங்க, உங்களோட உம்மா கொஞ்சம் ரோசம் வந்துட்டு என்று ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க. கணவன்மார்கள் முடிச்சவங்க இருக்கிறோம், முடிக்க இருக்கிற வாலிபர் இருக்கிறீங்க. சகோதரர்களே, முடிக்க இருக்கிற வாலிபர்கள் இருக்கிறீங்க. மிக கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம், மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்று பாடத்தை படிக்கணும். உலமாக்கள் உட்காருங்க, அமைதியாக உட்கார்ந்து ஒவ்வொன்றா கேளுங்க. சாலிஹான குழந்தை வாரத்துக்கு தனி தலைப்பு இருக்குது. சாலிஹான குழந்தை எப்படி உண்டாகும் என்றதுக்கு தனி தலைப்பு. மனைவியோட எப்படி நடக்கணும் என்றது தனி தலைப்பு. மனைவியோட உம்மா வாப்பாவோட எப்படி நடக்கணும் தனி தலைப்பு. சாதாரண விஷயம் அல்ல, ஒவ்வொன்றுக்கும் எழுதியிருக்கிறாங்க உலமாக்கள், ஒவ்வொன்றுக்கும் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் பார்க்கணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களோட நடந்த விதம் தான் ஒரு அழகான விதம். எவ்வளோ அழகாக நடந்திருக்கிறாங்க, எவ்வளோ அழகாக பண்பாடோடு நடந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான பயணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள்லாம் தகத்தமும் முந்தி போங்க, முந்தி போங்க. ஆயிஷா ரேசொண்டு ஓடுவோமான்னு கேட்டாங்க, மனைவி கிட்ட கேட்டாங்க, ரேசொண்டு ஓடுவோமா? ரேசொண்டு ஓடினா நபி அவங்களை விட வீரர் இருக்குமா? வீரர்கள் யார் சரி நபி அவங்களை விட இருக்குமா? ரேஸில் ஆயிஷா ரலியல்லாஹு வெத்திட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு வெத்திட்டாங்க. 2வது பிரயாணம் இதே மாதிரி நடந்துச்சு, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெத்திட்டாங்க. ஹாதிஹி பித்தில்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா நீங்கள் அப்போ வெத்தினீங்க தானே, அதுக்கு தான் இது இப்போ நான் வெத்தினேன்னு சொன்னாங்க. எவ்வளோ அழகாக நடந்திருப்பாங்க. சகோதரர்களே, மிக முக்கியம் வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம். இந்த குணத்தை தான் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட அண்டை வீட்டார்களுடன், எங்களோட குடும்பங்களுடன், எங்களுடைய எதிரிகளுடன், அதை விட மிக முக்கியம் எங்களோட குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுடன் அன்பாக இரக்கமாக, பிள்ளைகளுடன் மிக முக்கியம், பிள்ளைகளோட மிக முக்கியம். மிம்பர்ல வந்த ஹசன் ரலியல்லாஹு நபி அவங்க ஏற்றி கொண்டாங்க. மிம்பர்ல வந்திருக்கிறாங்க, ஹசன் ரலியல்லாஹு ஏற்றி கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குதிரை போன்று சவாரி செஞ்சாங்க, யானை போன்று சவாரி செஞ்சாங்க, உப்பு மூட்டை தூக்கினார்கள். ஹதீஸ் உப்பு மூட்டையை போல தூக்கினாங்க. யார்? ஒரு அப்பா. அதனால சகோதரர்களே, இந்த மாதம் 1446 ஹிஜ்ரி முஹர்ரத்துடைய கடைசி ஜும்மா. இன்னும் கொஞ்சம் 2 நாளில் 3 நாளில் அடுத்த சஃபருடைய குறைய பார்ப்பாங்க. சகோதரர்களே, அதுக்கு முன்னால் எங்களோட வாழ்க்கையை நபியுடைய குணத்தை போல் அமைச்சு கொண்டு, குடும்பத்திலிருந்து அமைச்சு எங்களோட குடும்பம் வெற்றிகரமாக அமைகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையும். அதனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குணத்தை காட்டினாங்களோ அந்த குணத்தோடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யாழ் எங்களுடைய பாவக்கரைகள் அனைத்தையும் போக்கருள்வாயாக. யாழ் எங்களோட குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. இரக்கமுள்ள நாயனை அல்லாஹ்
உன்னை சதாவும் திக்ருடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இரக்கமுள்ள நாயனே, யா அல்லாஹ் எங்களோட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்குவாயாக. கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை கொடுப்பாயாக. எந்தெந்த கணவன் மனைவிமார்கள் பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவர்களை யா அல்லாஹ் நீயே சேர்த்தருள்வாயாக. இரக்கமுள்ள நாயனே, நல்ல குணத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நல்ல யா அல்லாஹ் சாலிஹான தக்வா உள்ள குழந்தைகளை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் கஷ்டமானிகளுடைய கஷ்டங்களை போக்கியருள்வாயாக. கடனாளிகளுடைய கடனை நீக்கருள்வாயாக. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. சொந்த வீடு இல்லாதவர் வீட்டுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி மௌத்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் யா அல்லாஹ் இரக்கமுள்ள நாயனே, யா அல்லாஹ் சஜதாவில் இரக்கமுள்ள நாயனே, யா அல்லாஹ் குர்ஆன் திலாவத்தில் சிரிச்ச வண்ணம் கடைசி மௌத்தை நசீபாக்குவாயாக. நாளைக்கு மறுமையில் ஹவுல் கௌசர் நீர் தடாகத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்த்த வண்ணம் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கருள்வாயாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يذهب الصالحون الأول فالأول وتبقى حثالة كحثالة الشعير أو التمر لا يباليهم الله بالا أو كما قال عليه الصلاة والسلام فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم بعذاب أليم ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي وإياكم والكذب فإنه يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يذهب الصالحون الأول فالأول وتبقى حثالة كحثالة الشعير أو التمر لا يباليهم الله بالا أو كما قال عليه الصلاة والسلام فيا أيها الناس أوصيكم بنفسي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم اللهم صل على محمد وعلى آل محمد وقال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشدهم في أمر الله عمر بن الخطاب رضي الله عنه وأصدقهم حياء عثمان بن عفان رضي الله عنه وأقضاهم علي بن أبي طالب رضي الله عنهم وسيدا شباب أهل الجنة حسن وحسين رضي الله عنهما وسيدة نساء أهل الجنة فاطمة رضي الله عنها وعن أمهات المؤمنين والمهاجرين والأنصار وعن الصحابة أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المصير وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم أقيموا الصلاة الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة الله أكبر الله أكبر